தமிழன். நாங்கள் அவ்வாறானவர்கள் சிங்கப்பூர், மலேசியா, இந்தியா, ஆஸ்திரேலியா, லண்டன், கனடா மற்றும் அமெரிக்கா போன்ற நாங்கள் அவருக்கு மீண்டும் மீண்டும் வழங்கி மண்ணுக்கு பெருமை சேர்த்திருக்கிறோம். PS பாலமுருகன் அவர் சாதனை தமிழன் பெரியவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த தனது 6வது வயதில் நாதஸ்வரத்தை கையில் ஏந்திய பாலமுருகன் தமிழா நீ பேசுவது இந்த மண்ணினுடைய பெருமையை உலகறிய செய்தார். இருக்கின்ற BS பால் அனைவருக்குமே வணக்கம். இன்றைய தினம் இப்பொழுது நிற்கக்கூடியது யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மத்திய நிலையத்தினுடைய பின்பகுதியில். இன்றைய நாளில் இங்கே பார்த்தீங்கன்னா டான் தொலைக்காட்சியினுடைய தமிழ் தொலைக்காட்சியாக இருக்கக்கூடிய டான் தொலைக்காட்சியினுடைய பொங்கல் நிகழ்வு விழா வந்து சிறப்பாக இன்றைய நாள் நேற்றைய நாள் பொழுதில் எல்லாமே இடம்பெற்று கொண்டிருக்குது. அப்படியாக இங்கு இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த விஷயத்தில் இந்த நிகழ்வில் வந்து சிறப்பான ஒரு விஷயமாக வந்து தென்னிந்தியாவிலிருந்து ஒரு பாடகர் வந்து இந்த இடத்துல பாடல்கள் பாடப்பட்டது. அதே சமயம் குப்புசாமி என்று சொல்லப்படுகின்ற ஒரு நாட்டுப்புற கலைஞர் பாடகர் வந்து இந்த இடத்துல பாடல் பாடியிருந்தார். அதே சமயம் மிகச்சிறப்பான ஒரு விஷயம், ஈழத்து கலைஞர், எங்களுடைய தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமாக பார்க்கப்படக்கூடிய ஈழத்து பெருங்கலைஞர் நாதஸ்வர வித்துவான் PS பாலமுருகன் அவர்களுக்கு இன்றைய நாள் ஒரு பெரும் மதிப்பளிப்பு இந்த மேடையில் வந்து இடம்பெற்றிருந்தது. என்ன விஷயம் என்றால், வருடம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சாதனை தமிழனுக்கான விருது இந்த வருடம், அதாவது 2025ஆம் ஆண்டுக்கான சாதனை தமிழனாக PS பாலமுருகன் அவர்களுக்கு வந்து இந்த நாளில் வந்து அவருக்குரிய விருது வந்து இந்த இடத்துல கௌரவம் வந்து வழங்கி வைக்கப்படுகிறது. அப்படியாக ஆரம்பத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த வரவேற்பு மண்டலம் என்ற அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்குறீங்க. தொடர்ந்து அவருக்கான கௌரவிப்பு இடம்பெற்ற அந்த விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம். அதே சமயம் அவருடைய வரலாறு அடங்கி இருக்கக்கூடிய ஒரு காட்சி படம் இந்த இடத்துல வந்து ஒளிபரப்பப்பட்டது. அதாவது அவருடைய வாழ்க்கை வரலாறுடன் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த விஷயங்களும் வந்து இந்த இடத்துல காண்பிக்கப்பட்டது. ஒரு தெளிவான காணொலியாக இந்த காணொலி இருக்கும். அவர் சம்பந்தமான அறிவை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்கும். உண்மையிலே ஒரு சிறந்த வாழ்த்தக்கூடிய பெரும் கலைஞராக இருக்கக்கூடியவர். தொடர்ந்து நீங்க இந்த காட்சிகளை வந்து பார்க்கலாம். சிறந்த பாடகர் அப்படின்றது மாத்திரமல்ல, நல்ல மனிதர். கலைக்கும் பாரம்பரிய கலைக்கும் தன்னுடைய வாழ்நாளில் பல பாடல்களை ஏற்றி மக்களது மனதில் இடம் பிடித்த ஒருவர் தான் இன்றைய கலைஞர். அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டிலே நாட்டுப்புற கலைகளுக்கு மேலுருவாக்கம் கொடுத்து அதற்கான ஒரு புத்துயிர் கொடுத்ததில் இவருக்கு பெரும் பங்கு இருக்கிறது. அவரோடு இணைந்து அவரது பாரியார் திருமதி அனிதா குப்புசாமி அவர்களும் அவரோடு இணைந்த பயணத்திலே கைகோர்த்து மிக பெரும் படையினை இந்த கலைக்காக வழங்கி இருக்கிறார். நாமும் நமக்கு ஒரு நலியா கலையுடையோம், நாமும் நிலத்தினது வாழ்விற்கு நம்மாலை என்ற நற்பணிகள் புரிந்திடுவோம் என்பது போல பல கருத்துக்களை, சமூகத்திற்கு தேவையான பல கருத்துக்களை தன் நாட்டுப்புற கலைக்கூடாக வெளிப்படுத்திய ஒரு அற்புதமான பெருமைமிக்க கலைஞரை இந்த மேடை காணவிருக்கிறது என்பது எமக்கு பெருமை. கண்டிப்பாக ஆடி பாடி வேலை செய்தால் கலைப்பு இருக்காது அப்படின்னு எங்களுடைய விவசாயிகள் எல்லாம் அன்று பாடிய அந்த பாடல் என்பது கலை வடிவம் பெற்று நாட்டுப்புற பாடலாக வெளிவந்து இன்று உலகளாவிய ரீதியிலே பயணம் செய்வதற்காக மிகுந்த ஒத்துழைப்பு கொடுத்த எங்களுடைய கலை மாமணி புஷ்பவனம் குப்புசாமி அவர்களை நாங்கள் மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். உங்களுடைய எதிர்பார்ப்பு கைத்தட்டலின் மத்தியில் கலைக்கே உரியதான உயரிய விருதான தமிழகத்தின் கலை மாமணி விருது பெற்ற எங்கள் பெருமதிப்பிற்குரிய நாட்டுப்புற கலைஞர் புஷ்பவனம் குப்புசாமி அவர்களை நாம் இந்த நேரத்திலே அன்போடும் பெருமகளோடும் அழைத்து நிற்கின்றோம். இவருக்குரிய மரியாதையை நாம் எங்களுடைய வாழ்த்தணிகளோடு கரகோஷத்தோடு உங்களுடைய கரகோஷம் இன்னும் உயரமாக வான உயரத்திற்கு தமிழை, தமிழரை பெருமைப்படுத்துவதாய் தமிழா நீ பேசுவது தமிழா என்ற பாடலோடு தான் நாம் இப்பொழுது இணைந்து கொள்ள போகிறோம். எங்கள் பெருமதிப்புக்குரிய கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி அவர்களுடைய கம்பீரமான குரலை வாழ்த்துக்கள். தமிழா நீ பேசுவது தமிழா, அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்றழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்றழைத்தாய், என்னையா தந்தையை டாடி என்றழைத்தாய், இன்னுயிர் தமிழை ஏனோ நீ மறந்தாய், ஏனோ நீ மறந்தாய். தமிழா தமிழா நீ பேசுவது தமிழா.
அப்படியாக அருமையான ஒரு பாடலை வந்து இந்த இடத்துல பாடியிருந்தார். தமிழா நீ பேசுவது தமிழான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அருமையான பாடலை பாடினார். அதனைத் தொடர்ந்து பல பாடல்கள் இங்கே பாடியிருந்தார். இவருடைய இந்த பாடலை தொடர்ந்து கௌரவிப்பு நிகழ்வு, அதாவது சாதனை தமிழுக்கான அந்த கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெறுகின்றது. நீங்கள் அந்த காட்சியில் வந்து தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி கல்லைஸ். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்களோடு இது ஒரு உன்னதமான நேரம். இந்த நேரம் உன்னதமான நேரத்தை விட டான் தொலைக்காட்சியை பொறுத்தவரையில் இன்னும் ஒரு மகிழ்வான நேரம். குறிப்பாக எமது தொலைக்காட்சி ஆரம்பிக்கப்பட்டு இந்த ஆண்டிலே நாங்கள் வெள்ளி விழா கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த வெள்ளி விழா நிகழ்வினுடைய ஒரு அங்கமாகவே நாங்கள் இந்த இசை நிகழ்வையும் அந்த இசை நிகழ்வோடு இணைந்த சாதனை தமிழன் விருதினையும் வழங்குவதற்காக உங்கள் முன் இருக்கின்றோம். உங்களுடைய நேரத்தை நாங்கள் சில நிமிடங்கள் களவாடி எடுத்துக்கொள்ள போகிறோம். ஆகவே காத்திருங்கள். உங்களுக்காக ஒழுங்கமைக்கப்பட்ட இசை நிகழ்ச்சி, பிரபல பாடகனுடைய பாடல்கள் எல்லாம் உங்களுக்காக காத்திருக்கிறோம். அதற்கு முதலிலே நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் 2018 ஆரம்பித்திருந்தோம் இந்த சாதனை தமிழன் விருதினை வழங்குவதற்காக. இந்த சாதனை தமிழன் விருது என்பது சாதாரணமான ஒரு விருது அல்ல. எங்கள் மத்தியிலே ஒவ்வொரு ஆளுமைகள் நாளாந்தம் வளர்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். அந்த ஆளுமைகள் தங்களினுடைய செயல் மூலம் அடுத்த சந்ததிக்கும் எங்களுடைய தலைமுறைகளுக்கும் அந்த விடயங்களை கடத்தி செல்கின்றார்கள். அவ்வாறான ஆளுமைகளைத்தான் எமது டான் தொலைக்காட்சி 2018 ஆண்டில் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் அறிமுகம் செய்து வருகின்றது. இந்த ஆண்டு அந்த சாதனை தமிழன் யார் என்பதை பிரகடனம் செய்வதற்காக விருதுக்குழு சார்பிலே கோப்பாய் ஆசிரியர் பயிற்சி கலாசாலையினுடைய அதிபர் செந்தமிழ் சொல்லறிவி திரு சந்திரமௌலீசன் லலீசன் அவர்களை அன்போடு நான் மேடைக்கு அழைத்து நிற்கின்றேன். காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாமதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லடையில் மேகலையும் சிலம்பார் என்ப போதொளிர் பூந்தாமரையும் பொன்முடி சூளாமணியும் பொலியச் சூடி நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கும் தமிழ் நெடுவாழ் இறைவனையும் தமிழன்னையையும் பணிந்து இந்த மேன்மைக்குரிய நிகழ்விலே கூடியிருக்கின்ற கௌரவத்திற்குரிய ஆளுநர் அவர்களே, வடமாகாண அவைத் தலைவர் அவர்களே, யாழ் மாநகர முதல்வர் அவர்களே, வணக்கத்திற்குரிய சமய தலைவர்களே, இன்றைய சாதனை தமிழனாக வீற்றிருக்கின்ற எங்கள் நாதஸ்வர சக்கரவர்த்தி அவர்களே, தமிழகத்திலே இருந்து எங்களை மகிழ்விப்பதற்காக வருகை தந்திருக்கின்ற நாட்டுப்புற கலையை நகர்ப்புற கலையாக உயர்த்தி வைத்திருக்கின்ற புஷ்பவனம் குப்புசாமி அவர்களே, இன்னும் இந்த அவையை நிறைத்திருக்கிற டான் தொலைக்காட்சியினுடைய ரசிகர்களே, உலகெங்கிலும் இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்ற அன்புக்கினிய உறவுகளே, அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது சூரியனுக்கு நன்றி செலுத்துகின்ற பொங்கல் விழா. நன்றி என்கின்ற பெரும் வார்த்தை, அந்த நன்றி உடைமைக்கு சொந்தக்காரர் தமிழர்கள். அந்த வகையில் இந்த மண்ணிற்காக வாழ்ந்த பெருந்தகைகளை நன்றியோடு நினைத்து அவர்கள் சாதனையை கௌரவித்து சாதனை தமிழன் விருதை வழங்கி டான் தொலைக்காட்சி பெருமை கொள்கிறது. அன்பிற்கினியவர்களே, சாது என்கின்ற பேர் சொல்லிலே இருந்து பிறந்த சொல்தான் சாதனை என்கிற சொல். சமணர் நமக்கு தந்த சொல். சமண சமயத்திலே சாதுவாக இருப்பது என்பது சாதாரணமான விடயம் அல்ல. துறவியாக வாழ்வது என்பது அவர்களுடைய வாழ்வியலிலே மிகப்பெரிய உயர்வான ஒரு நிலை. அப்படி உயர்வான நிலையை அடைபவர்களை அவர்கள் சாது என்று அழைத்தார்கள். அந்த சாது என்று அழைக்கிற வழக்கம்தான் பின்னர் மெல்ல மெல்ல சாதனை என்கின்ற சொல்லாக மருவியது. ஆகவே வாழ்வியலிலே இப்படி வாழ்வது அரிது என்று வாழ்ந்து காட்டிய மனிதர்களை சாதனையாளர் என்று நாங்கள் அங்கீகரிக்கிறோம். அந்த வகையில் தான் இந்த மண்ணிற்கு பல்வேறு பெருமைகள் இருக்கின்றன.
யாழ்ப்பாணம் என்கின்ற பெயருக்குள்ளேயே ஒரு இசை கருவி மறைந்திருக்கிறது. இன்றைக்கு யாழ்ப்பாணத்திற்கு பெயர் பெற்றுக் கொடுப்பவர்கள் யார் என்று கேட்டால் அது நிச்சயமாக இசை சார்ந்து தவில் நாதஸ்வர வித்துவான்களாகத்தான். ஏனென்றால் அவர்கள் உலக பரப்பிலே எங்கள் மண்ணினுடைய புகழ் கொடியை நாட்டிய வண்ணம் இருக்கிறார்கள். இன்றைக்கு கிராமங்கள் தோறும் சாஸ்திரிய சங்கீதம் பரவி இருக்கிறது என்றால் அதற்கும் காரணம் யார் என்று கேட்டால் நாதஸ்வர வித்துவான்கள் தான். என்னோடு பாடசாலையிலே ஒரு நண்பன் படித்தார். நாங்கள் எல்லோரும் ஒன்றாக சங்கீத பாடம் எடுத்தோம். சங்கீத பாடத்திலே தாமரை பூத்த தடாகமடி பாடலை ஆசிரியர் சொல்லி தந்தார். அடுத்த நாள் வந்து கேட்டார், பாட்டு தாமரை பூத்த தடாகமடி பாட்டு என்ன தாளத்தில வருகிறது கேட்டார். கேட்டவுடனே எழுப்பி விட்டு கேட்ட பையன் சொன்னான், திகைத்து போய் நின்றான். அவனுக்கு சங்கீதம் கொஞ்சம் கம்மி, கட்டை. அவன் சொன்னான், என்ன தாளம் என்றால் வேதாளம். அவன் வேதாளம் என்று சொன்ன மாத்திரத்திலேயே அன்று முதல் இன்று வரை அவனுக்கு வேதாளம் பட்ட பெயராக. ஏன் நான் சொல்கிறேன் என்றால் அவன் கூட இன்றைக்கும் எனக்கு தொலைபேசியிலே சொன்னான், நான் இந்த சாதனை கலைஞனுடைய பரம ரசிகன். அப்படி என்றால் சங்கீதம் தெரியாதவன் கூட தலையாட்டி சபாஷ் போடும் அளவிற்கு எங்கள் மண்ணிலே ஒரு சாதனை கலைஞன் நாதஸ்வரத்தால் எல்லோரையும் மயக்கிக் கொண்டே இருக்கிறான். ஒரு காலத்திலே தவில் சக்கரவர்த்தி தட்சிணாமூர்த்தி இந்த மண்ணினுடைய பெருமையை உலகறிய செய்தார். குறிப்பாக தமிழகத்துக்கு போய் தமிழகத்து சபைகளை வென்று வந்தார். அவருக்கு பிறகு அந்த துறை சார்ந்து தமிழக சபைகளை அல்லது கேரள மலையாள சபைகளை ஆளக்கூடிய ஒரு தகமை பெற்ற எங்கள் மண்ணின் கலைஞன் என்றால் இன்றைய சாதனை தமிழன் தான். அந்த சாதனை தமிழனுக்கு கேரளத்திலே ரசிகர் பட்டாளமே இருக்கிறது, ஆந்திராவிலே இருக்கிறது, மகாராஷ்டிரத்திலே இருக்கிறது. இப்படி எல்லா இடங்களிலும் தமிழகம் எங்கனும் இருக்கக்கூடிய பெரும் கலைஞன் எங்களோடு வாழ்கிறான் என்பதிலே கூட நாங்கள் பெருமை கொள்கிறோம். அந்த வகையில் தான் இன்றைக்கு திரை இசை பாடல்களால் நாதஸ்வரம், தவில் இவையெல்லாம் மூழ்கி கிடக்கிற காலத்திலும் தன்னால் சாஸ்திரிய சங்கீதத்திலே ஒரு ராகத்தை 1 மணி நேரத்திற்கு ஆலாபனை செய்து காட்ட முடியும் என்று தன்னுடைய சபைகளிலே நிரூபித்து வருகின்ற பெரும் கலைஞன் சாதனை தமிழன். அத்தகைய சாதனை தமிழன் அவருடைய இளமை வாழ்வு எல்லோருக்கும் பாடமானது. அவருடைய தந்தை பல்துறை வல்லுனர். அந்த பல்துறை வல்லுனர் பொன்னக்கோல் வாசிப்பார், நாடகத்துறை சார்ந்தவர், தவில் வித்துவான், நாதஸ்வர வித்துவான். இப்படி எல்லா திறனும் பெற்ற அந்த தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அந்த திறனை கற்பித்தார். ஒரு பிள்ளைக்கு நாதஸ்வரம், கடைசி பிள்ளைக்கும் நாதஸ்வரம், இன்னொரு பிள்ளைக்கு தவில். இப்படி எல்லோரும் தந்தை சொல் கேட்டு அவரையே குருவாக வைத்து கற்றார். அதனைத் தொடர்ந்து எங்கள் சாதனை கலைஞன், சாதனை தமிழன், இந்த மண்ணினுடைய புகழ் பூத்த நாதஸ்வர மேதை பத்மநாதன் ஐயாவிடம் குருகுல வாசம் செய்து 4 ஆண்டுகள் முறைப்படி நாதஸ்வரத்தை கற்றார். அதைவிட வெவ்வேறு கலைஞர்களிடம் தன்னுடைய ஆளுமையை பெற்றுக் கொண்டார். அது மாத்திரமல்ல, இந்த மண்ணின் புகழ் பூத்த கலைஞர்கள் வி.கே. கானமூர்த்தி, வி.கே. பஞ்சமூர்த்தி அவர்களுக்குள்ளே கானமூர்த்தி ஐயாவோடும் உடன் வாசித்து தன்னுடைய ஆற்றலை எங்கள் சாதனை தமிழன் பெற்றுக் கொண்டார். இப்படிப்பட்ட பெரும் கலைஞர் மிகவும் தன்னுடைய தரத்திலே தளத்திலே உயர்ந்து நின்றாலும் பணியுமாம் என்றும் பெருமை என்கிற வள்ளுவருடைய வாக்கிற்கு அமைவாக யாரை கண்டாலும் பூனி
வளைந்து பணிந்து தன்னுடைய பணிவை என்றும் வெளிக்காட்டுகிற செல்வர். ஆகவே ஒரு விதத்திலே எல்லோருக்கும் முன்னுதாரணமாக இந்த சாதனை தமிழன் விளங்குகிறார். காலையிலே பல்கலை நூல் கல்லா தலைமகன் என்றார் ஔவையார், அட்டமத்து சனி என்றார். இந்த தலைமகன் தன்னுடைய நாதஸ்வர கலையிலே உயர்ந்தார், எழுந்தார். அந்த குடும்பத்தை மாத்திரமல்ல, தன்னை சார்ந்த எல்லோரையும் உயர்த்தினார். அது மாத்திரமல்ல, அவருடைய வாரிசுகள், பிள்ளைகள், பிறாமக்கள் இன்றைக்கு நாதஸ்வர துறையிலே அவர்களும் அவர் வழியிலே கோலோச்சிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியே நான் நீட்டி முழக்கிக் கொண்டு போனால் நீங்கள் யார் அந்த சாதனை தமிழன் என்பதை உணர்ந்திருப்பீர்கள். சாதனை தமிழன் தெரிவு குழுவுக்கு இந்த முறை கிடைத்த சிபார்சு செய்யப்பட்ட பெயர்களை தெரிவு செய்வதிலே பெரும் சிக்கல் இருக்கவில்லை. குழுவினர் எல்லோரும் ஏகோபித்து எடுத்த முடிவாக இந்த தெரிவு அமைந்திருக்கிறது. உலக பரப்பிலே நேற்றைய தினம் ஈழநாடு பத்திரிகை இந்த தெரிவு குறித்த செய்தியை வெளியிட்ட பிற்பாடு உலக பரப்பிலே இருந்து அவருக்கான புகழ் மழை, வாழ்த்து மழை கொட்டிக்கொண்டே இருக்கிறது. அத்தகைய பெருமைக்குரிய சாதனை தமிழன் யார் என்றால் நாதஸ்வர கலாநிதி, நாதஸ்வர சக்கரவர்த்தி PS பாலமுருகன் அவர்கள் டான் தொலைக்காட்சியின் 2025ஆம் ஆண்டிற்கான சாதனை தமிழன் என்கின்ற விருதை பெறுகிறார் என்பதை விருது தெரிவு குழுவின் சார்பில் பிரகடனப்படுத்துவதிலே நாங்கள் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி விடை கொள்கிறேன். நன்றி, வணக்கம். 2025 சாதனை தமிழன் யார் என்பதை இப்போது உங்களுக்கு அறிய தந்திருக்கின்றோம். அவர் தொடர்பான காணொளி ஒன்று இப்போது காட்சி வடிவமாக உங்களுக்காக இதோ. சைவமும் தமிழும் ஒருங்கிய வளர்க்கப்படும் மறவர்களின் ராசதானியாக விளங்கிய நல்லூரில் நாதஸ்வர வித்துவான் சுப்புசாமி பஞ்சரத்னம் தம்பதியினருக்கு தவப்புதல்வனாக 1980 பங்குனி மாதம் 10ஆம் தேதி பூவிலகினை தொட்டார் பாலமுருகன். இவர் தனது ஆரம்ப கல்வியை யாழ் நல்லூர் மங்கையரசி கலவன் பாடசாலையில் ஆரம்பித்தார். தனது சிறு வயதில் இருந்து ஒரு கையில் பென்சிலையும் மறு கையில் நாதஸ்வரத்தினையும் இறுகப் பற்றி தனது தந்தையாரை முதற்குருவாக கொண்டு சங்கீதத்திலும் நாதஸ்வரத்திலும் பல நுட்ப நுணுக்கங்களை கற்று தேர்ச்சியடைந்தார். இலங்கையின் மூத்த முன்னணி நாதஸ்வர வித்வானாகிய கலாசூரி என்கே பத்மநாதனிடம் 4 வருடங்கள் குருகுல வாசம் செய்து நாதஸ்வரத்தில் மேலும் தேர்ச்சி அடைந்தார். தனது 6வது வயதில் நாதஸ்வரத்தை கையில் ஏந்திய பாலமுருகன் 8வது வயதில் தந்தையாருடன் இணைந்து தன் முதற் கச்சேரியினை அரங்கேற்றினார். பாலமுருகனுக்கு 2 சகோதரிகளும் செந்தில்நாதன், ஜெய்சங்கர் என 2 சகோதரர்களும் உள்ளனர். தந்தையின் வழிகாட்டலை பின்பற்றி அன்று தொடக்கம் இன்று வரை சகோதரர்கள் ஒரு குழுவாக இணைந்து உலகெங்கும் தமது கலையினை வெளிக்கொணர்ந்து கலைக்கும் கலைத்தாய்க்கும் பெருமை சேர்க்கின்றார்கள். 2001ஆம் ஆண்டு காயத்ரியை கரம் பற்றி சாரங்கன், தரங்கினி மற்றும் சரண்யன் ஆகிய முப்பெரும் செல்வங்களை பெற்றார். சாரங்கன் சரண்யன் சிறு வயதிலிருந்தே தந்தையின் வழியில் பயணித்து பெருமை சேர்க்க தரங்கினி சங்கீதத்தினை தெரிவு செய்து தென்னிந்திய தொலைக்காட்சி வரை சென்று தனது பாடும் திறமையினை உலகறியச் செய்தார். பெற்ற தாய்க்கும் பிறந்த மண்ணுக்கும் பெருமை சேர்க்கும் மகனாக உலக புகழ் பெற்ற ஏழிசை சித்தன், தெய்வீக நாதஸ்வர சக்கரவர்த்தி, ஈழத்து காரைக்குறிச்சி, ஈழத்து நல்லூர் பாலமுருகன் விளங்குகிறார். இவரது தயவால் தமிழ் இசையின் இதய துடிப்பான நாதஸ்வர ஒலி இலங்கை மட்டுமன்றி சிங்கப்பூர், மலேசியா, இந்தியா, ஆஸ்திரேலியா, லண்டன், கனடா மற்றும் அமெரிக்கா போன்ற பல நாடுகளிலும் ஒலிக்கின்றது.
தமிழகத்தில் இருந்தே நாதஸ்வர தவில் இசை கலைஞர்கள் இலங்கைக்கு வந்த இசைமழை பொழிவது அண்மை காலம் வரையான வழக்கமாக இருந்தது. அந்த சரித்திரத்தை மாற்றி அமைத்து தமிழ்நாடு மட்டுமன்றி கேரளா, ஆந்திரா, கர்நாடகா என பன்மொழி ரசிகர்களையும் தன்வசப்படுத்திய பெருமை PSP என்ற மந்திர சொல்லுக்கே உரியது. மூத்த கலைஞர்கள் அனைவரையும் மதிக்கின்ற உயர்ந்த பக்குவமுடைய பாலமுருகன் அவர்கள், தன்னை விட வயதிலே மூத்த கலைஞர்கள், அனுபவம் வாய்ந்த கலைஞர்கள் அத்தனை பேருடைய வித்தைகளையும் தானும் உள்வாங்கி தன்னிடம் இருக்கின்ற இசை ஞானத்தை பயன்படுத்தி இன்று மண்ணுக்கு பெருமை சேர்த்திருக்கின்றனர். பாலமுருகனுடைய இசை ஞானம் புதிய புதிய விடயங்களிலே செலுத்துகின்ற அக்கறை சங்கீதத்துறை சார்ந்த அத்தனை பேரையும் ஆச்சரியப்படுத்தி இருக்கிறது. அதனாலே தான் இன்றைக்கு தமிழ்நாட்டை தாண்டி ஏனைய மாநிலங்களில் இருக்கின்ற கர்நாடக சங்கீத வித்துவான்கள் ஈழநல்லூர் பாலமுருகனை பற்றி பேசுகிறார்கள். நாதத்தின் எல்லை கடந்த உழைப்பும் பண்பாட்டை தாங்கும் தியாகமும் இன்று உலகெங்கும் பாராட்டை பெற்றதற்கு உதாரணமாக அமெரிக்க நாட்டின் வரலாற்றில் நம் மைந்தன் பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது. இது நாதஸ்வர கலைஞனுக்கான அங்கீகாரம். இம்மாபெரும் நாதஸ்வர சக்கரவர்த்தியான PS பாலமுருகனுக்கு 2025 சாதனை தமிழன் எனும் விருதை வழங்குவதில் டான் தொலைக்காட்சி பெருமிதம் கொள்கிறது. எங்கே உங்கள் பலத்த கரவூசத்தோடு அந்த சாதனை தமிழனை நாங்கள் மேடைக்கு இப்போது அன்போடு வரவழைத்து அவருக்கான விருதினை வழங்கி வைக்கப் போகின்றோம். ஆகவே எமது இந்த சாதனை தமிழர் நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற சமய பெரியவர்கள் சகிதம் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைவரையும் நாங்கள் அன்போடு இப்போது மேடைக்கு அழைக்கின்றோம். கௌரவ வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் ஐயா அவர்களோடு இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் CVK சிவஞானம் ஐயா, அதே போன்று பெரியவர்கள் பேராசிரியர் ரகுராம், நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், இந்த நேரத்திலே இன்னும் ஒருவரை நாங்கள் ஞாபகப்படுத்தி நினைவில் வைத்துக் கொண்டு கடந்த 7 சாதனை தமிழன் விருதுகளிலும் எங்களோடு இணைந்திருந்த மறைந்த இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் திருமாவை சேனாதிராஜா ஐயா அவர்களை மனதிலே நினைத்துக் கொண்டு இந்த விருது வழங்கும் நிகழ்விலே அனைவரையும் அழைத்து நிற்கின்றோம். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் அவர்களையும் அதே போன்று அனைத்து அரசியல் பிரதிநிதிகள், சமய பெரியவர்கள், கல்விமான்கள் அனைவரையும் இந்த மேடையிலே வருகை தருமாறு உங்களை அன்போடு நாங்கள் அழைத்து நிற்கின்றோம். இரண்டாயிரத்து 25 எமது சாதனை தமிழன் குழு தெரிவு செய்திருந்த சாதனையாளருக்கான விருது இப்போது வழங்கப்பட இருக்கின்றது. எங்கே உங்கள் கரமுலை அந்த அன்புக்குரிய சாதனையாளர் இப்போது உங்கள் முன்னே இருக்கின்றார். ஆகவே அனைத்து பெரியவர்கள் மத்தியிலும் அனைவரையும் நாங்கள் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இன்னும் சில நிமிடங்களில் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற இசை நிகழ்வு தொடரும். ஆகவே இந்த உன்னதமான வரலாற்று ரீதியிலான இந்த நிகழ்வோடு நாங்கள் இப்போது இணைந்திருக்கின்றோம். சாதனை தமிழன் விருது இப்போது வழங்கி வைக்கப்பட இருக்கின்றது. அவருக்கான பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து அந்த சாதனை தமிழன் விருது வழங்கப்பட இருக்கின்றது. 5ஆம் ஆண்டு டான் தொலைக்காட்சி வழங்குகின்ற சாதனை தமிழன் விருதுக்கு சொந்தக்காரரான நாதஸ்வர சக்கரவர்த்தி PS பாலமுருகன் அவர்களுக்கான பொன்னாடை போர்த்தி வடமாகாண ஆளுநர் அவர்கள் இப்போது கௌரவிக்க, முதலாவது சாதனை தமிழன் கலாநிதி ஆர் திருமுருகன் அவர்கள் மாலை அணிவிக்க, இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஆகியோர் இணைந்து
இப்போது அவருக்கான விருதினை வழங்கி வைக்கும் நிகழ்வை இந்த அரங்கிலே நாங்கள் கண்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த நிகழ்வில் இணைந்திருந்த அத்தனை பெரியவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் 2026ஆம் ஆண்டு ஒரு சாதனை தமிழன் தெரிவு செய்யப்படுவார். யார் அந்த சாதனை தமிழன் என்பதை நாளை பொறுத்து இங்கே வருகை தந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் தங்களுக்கான கௌரவத்தினை இப்போது டான் தொலைக்காட்சியின் 2025ஆம் ஆண்டுக்கான சாதனை தமிழனுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே உங்கள் பலத்த கரகோஷத்தை நாங்கள் அவருக்கு மீண்டும் மீண்டும் வழங்கி இன்னும் எங்கள் மத்தியில் பல ஆளுமைகள் மிளிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு ஆண்டிலும் நாங்கள் அவ்வாறானவர்களை அடையாளப்படுத்துவோம். எங்கள் மண்ணினுடைய சொத்து எங்களுக்கான பெருமையை உலகறிய செய்து கொண்டிருக்கும் இவ்வாறானவர்களினுடைய திறமைகளையும் சாதனைகளையும் அவர்களுடைய அர்ப்பணிப்புகளையும் உலகறிய செய்து எமது வரலாற்றையும் நாங்கள் பறைசாற்றுவோம் என்று கூறி தொடர்ச்சியாக 9வது சாதனை தமிழன் விருது இந்த ஆண்டினுடைய நிறைவு பகுதியில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் ஆண்டு நிறைவையும் அடுத்த ஆண்டையும் வரவேற்கும் இசை நிகழ்ச்சியூடாக நாங்கள் வழங்குவது வழமை. உங்களுக்கு தெரியும், இந்த ஆண்டு டித்வா புயலினால் நாடு சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்டு பல இழப்புகளை சந்தித்தது. ஆகவே வழமை போன்று நாங்கள் 31ஆம் தேதி இரவு அந்த இசை நிகழ்ச்சியை நடத்தாமல் பொங்கலோடு சேர்ந்து டான் தொலைக்காட்சியின் வெள்ளி விழா கொண்டாட்டத்தினுடைய ஒரு அங்கமாக சாதனை தமிழன் விருது இப்போது வழங்கி வைக்கப்படுகின்றது. நாளைய தினம் டான் தொலைக்காட்சியினுடைய வெள்ளி விழா கொண்டாட்ட நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றது. அதிலும் நாங்கள் வாழ்நாள் சாதனையாளர்களுக்கான விருதுகளை வழங்கி வைக்க இருக்கின்றோம். ஆகவே இந்த நிகழ்வு அதனுடைய ஒரு அங்கமாக இப்போது உங்களுக்காக வழங்கி இருக்கிறோம். தொடர்ச்சியாக நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்ற தென்னிந்தியாவினுடைய பிரபல பின்னணி பாடகர் புஷ்பவனம் குப்பசுவாமி அவர்களுக்கான பாடல்கள் அதிகமாக உங்களை மகிழ்விக்க போகிறது. அண்மையிலே பிரபல்யமான அவர்களுடைய பாடல்கள் தொடக்கம் கடந்த ஆண்டு வெளியாகிய சிறந்த பாடல் ஒன்று ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த சாதனை தமிழன் விருதினை பெற்றுக்கொண்டவர் எங்களுடைய அழைப்பினை ஏற்று இந்த விருதினை கண்வசம் சொந்தமாக்கி இருக்கின்ற BS பாலமுருகன் அவர்களுக்கும் அவர் குழுவினருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக எமது டான் தொலைக்காட்சி 2026ஆம் ஆண்டிலும் 9வது சாதனை தமிழன் யார் என்பதை உங்களுக்கு அடையாளப்படுத்திக் கொண்டிருப்போம். இன்று அதற்கான தேடல் ஆரம்பிக்கும் என்று கூறிக்கொள்கின்றோம். தொடர்ந்து நீங்கள் இசை நிகழ்வோடு இணைந்து கொள்ளுங்கள். கலீஸ் மற்றும் கவிதா ஆகியோரை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். இந்த தருவாயில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வெற்றி என்பது நிச்சயமாக அனைவருக்கும் சார்ந்த ஒரு வெற்றியாக அமைந்திருக்கிறது என்பதையும் மகிழ்ச்சியாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் இந்த அரங்கத்தில் ஒன்று கூடியவர்கள் இந்த மேடையின் மீது ஏறி கௌரவம் தெரிவித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியையும் இந்த தருவாயில் நாங்கள் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். டான் தொலைக்காட்சி 25வது வருடத்திலே வெள்ளி விழா கொண்டாட்டத்தோடு மக்களை மகிழ்விக்கும் அற்புதமான மணித்துளிகளோடு நாங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம். உங்களை அழைத்து நிற்கின்றோம். அருணா இசைக்குழுவுடன் நாங்கள் பயணிக்கும் நேரம் 6